பாக்கியலட்சுமி அடுத்த வார ப்ரமோல ஒரு வழியா இப்போ ஜெனிக்கு குழந்தை பிறந்தாச்சு. மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அப்படியே செலியனை தூக்கி ரொம்ப சந்தோஷமா சுத்துறாரு கோபி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டைம்ல செலியனுக்கு இப்போ ஃபோன் கால் வந்துட்டே இருக்குது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா மாலினிட்ட இருந்து. ஆனா மாலினி ஃபோன் கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டே இருக்கிறாரு செலியன். ஒவ்வொரு தடவையும் ஃபோன் கால் வரத பாக்கியா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க மாலினி. உடனே இப்போ நீங்க என்ன பார்க்க வரல அப்படின்னா என்னோட கையை அறுத்துப்பேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. கேட்ட உடனே ரொம்ப ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. ஆனா பாக்கியாவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததான் என்ன சீன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா செலியன் மாலினி பத்தின உண்மையை பாக்கியாட்ட சொல்ல போறாரு. நான் ஃப்ரெண்ட்லியா தாமா பழகினேன், ஆனா அந்த பொண்ணு தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல போறாரு. பாக்கியா மாலினியை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீயும் செலியனும் பழகுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு எடுத்து சொல்லி புரிய வைக்க போறாங்க மாலினிக்கு. மாலினியுமே அதை புரிஞ்சுட்டு செலியனை விட்டு விலகிடுவாங்கன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்ல, ராதிகா பாக்கியாவோட கேன்டீன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி வெளியில அனுப்புனதுமே பாக்கியா எதுவுமே சொல்லாம கிளம்பி வந்துடுறாங்க. நான் கட்டின 7 லட்சம் ரூபாய் டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுத்தாதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு கூட பாக்கியா ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூட இல்லை. எப்படியாவது பாக்கியா அந்த பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை முதலீடா வச்சு அவங்க பிசினஸ் மறுபடியும் ஆரம்பிச்சு அது மூலயமா வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட போராடி மீண்டு வாழ்க்கையில பாக்கியா ஜெயிச்சு வர மாதிரியான சீன்ஸ்லாம் தான் வரப்போகுது. இதுக்கிடையில அமிர்தாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கணேசனை பத்தின உண்மையை இப்போ கணேசனோட அம்மாவும் அப்பாவும் எழில பார்த்து பேச போறாங்க. கடைசியா எழிலுமே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க போறாரு. நிலா பாப்பாவோட அப்பா கணேஷ் தான், அதனால கணேஷ் அமிர்தா 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ண போறாரு. அமிர்தாவையும் கன்வின்ஸ் பண்ணி நீங்களும் கணேஷும் சேர்ந்து வாழ்ந்தாதாங்க நல்லா இருக்கும், அப்பதான் அது நிலா பாப்பாவோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்ல போறாரு. அமிர்தா எழிலோட முடிவை ஏத்துப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.